அவங்க ஊடுருவல்காரங்க. காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை என்னங்க? வெறும் டெரரிஸ்டா இருந்த அப்ப ஈவேரா தான் கேட்டாரு, எப்படிப்பா சாத்தியம்? அவனால திமுகவை வீரமணினால கைப்பற்ற முடியும். நீங்க திமுக ஆட்சி கிடையாது. அவன் ஒரு மாநாடு போடுறான், சனாதன ஒழிப்பு மாநாடு. இவங்களை எல்லாம் இந்த அர்பன் நக்சல் தேச இதெல்லாம் அழிவுக்கான பேஸ்புக் பார்த்துட்டு வீட்டுக்கு உட்கார்ந்துட்டாங்க. பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழகத்துக்கான லோக்சபா எலெக்ஷன்ஸ் முதல் கட்டத்துல முடிஞ்சிருச்சு. அதனால தமிழகத்துல அரசியல் அலை கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. ஆனா இந்தியா முழுக்க இன்னும் பல கட்டத்துல இன்னும் 6 கட்டங்கள்ல தேர்தல் பாக்கி இருக்கு. அதுல சமீபத்துல நம்மளுடைய பாரத பிரதமர் ராஜஸ்தான்ல பேசின பேச்சு இது ஒரு மதத்திற்கு எதிரானது அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், அதாவது இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சோசியலிசம், மார்க்சிசம் அப்படி எல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்த பத்தியும் நம்ம கிட்ட பேசுறதுக்காக இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். பாரதத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. இன்றைய அரசியல் ஓவரால் மிஷன் சவுத் அப்படிங்கிறது அந்த 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துக்கிட்ட ஒரு திட்டம். இங்க சவுத்ல இருக்கக்கூடிய இந்த 5 ஸ்டேட்ஸ், இந்த ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு. சோ இதுல வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் ஆல்ரெடி டன் அண்ட் டஸ்டட். கேரளா அண்ட் கர்நாடகா. கேரளால பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு பெரிய ஹோல்டு இல்லாம தான் இருக்கு. அங்க பாப்புலேஷன் வைஸ் 54% இந்துக்கள் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அது கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸினுடைய பூமியா தான் இருக்கு. இதுவே கர்நாடகா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டு காலங்களா பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்க ஒரு நல்ல ஹோல்டு இருக்கு. சோ இந்த 2 எலெக்ஷன்ஸை பத்தி பேசலாம் சார். அதுலயும் குறிப்பா இந்த வயநாடு தொகுதியில திரு ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுறாரு. அவருக்கு எதிராக கம்யூனிஸ்ட், அதாவது தேசிய இந்தி கூட்டணியில அவங்க 2 பேரும் நண்பர்கள். ஆனா வந்து இதுல மட்டும் கேரளால மட்டும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. ராகுலை எதிர்த்து ஆனி ராஜா போட்டிடுறாங்க. இவங்க ஒருத்தரை பத்தியே ஒருத்தர் வந்து பெருமைகள் எல்லாம் வெளியில சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த இடத்தை எப்படி சார் பாக்குறீங்க? தென்னிந்தியால நாம பாண்டிச்சேரியில ஆட்சி பொறுப்புல இருக்கோம். கர்நாடகால நிச்சயமா 100க்கு 100% எல்லா பார்லிமெண்ட் கைப்பற்ற போறோம். தமிழ்நாட்டுல குறைந்தபட்சம் 8 இடங்களாவது நம்ம ஜெயிப்போம். 8ல இருந்து 10 இடங்கள் நம்ம ஜெயிக்கிறோம். பிஜேபி நேரடியா பிஜேபி தரப்புல கூட்டணி மாறுதட்டி சொல்லுங்களா. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து கேரளா பொறுத்த வரைக்குங்க ரொம்ப ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன் என்னன்னா, தெய்வத்தின் சொந்த நாடு கேரளா, ஐயப்பன் பூமி, அனந்த பத்மநாப சாமியுடைய பூமி, குருவாயூரப்பனுடைய தேசம். இன்றைக்கு ஹிந்து மைனாரிட்டி, மலையாளி மைனாரிட்டி ஆயிட்டான். ஹிந்து தான் மலையாளியா இருக்க முடியும், புரியுதுங்களா? மலையாளி மைனாரிட்டி ஆயிட்டாங்க. அங்க வந்து 26% முஸ்லீம்கள், குறிப்பா வயநாடு இந்த பகுதி எல்லாமே அவங்க வந்து முஸ்லீம் பெரும்பான்மையா இருக்காங்க. அதுல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ல இந்திய ஆதரவாளர்கள், கேரளா ஆதரவாளர்கள், மலையாளிகளாக தங்களை நினைத்துக் கொள்பவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, கம்யூனிஸ்டுகளும் என்னங்க காங்கிரஸும் தொடர்ந்து கேரளால முஸ்லீம் லீக் யாரோட சப்போர்ட் இருக்கோ அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு முறை முஸ்லீம் லீக் எல்டிஎஃப், அதாவது கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆதரிப்பாங்க. இன்னொரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா, முஸ்லீம் லீக் அவங்களுக்கு 14 எம்எல்ஏ, 14ல இருந்து 16 எம்எல்ஏ அவங்களுக்கு 100% ஜெயிச்சுவாங்க, புரியுதுங்களா? அந்த 16 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு கேரள மாநிலத்துல முக்கியமான துறைகளை எல்லாம் கேட்டு வாங்கிக்குவாங்க. என்னங்க, ஒரு மாவட்டத்தையே கம்யூனிஸ்டுகள், மதத்தன்மை பேசுபவர்கள், மதம் ஒரு அபின் என்று சொல்லக்கூடியவர்கள், கம்யூனிஸ்டுகள் அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மாவட்டத்தையே என்னங்க அது ஒரு முஸ்லீம் மாவட்டம் அப்படின்னு அறிவிச்சு ஒரு பல்கலைக்கழகம், முஸ்லீம்களுக்கான பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி, நீங்க இன்னைக்கும் இந்த வயநாடு, மலப்புரம் இந்த பகுதி எல்லாம் போனீங்கன்னா ரம்ஜான் அப்போ இந்துக்கள் ஹோட்டல் கடைகளை கூட திறந்து வைக்க முடியாது, புரியுதுங்களா? இந்த மஞ்சேரி இந்த பகுதி எல்லாம் வந்துங்க நேரடியா பாகிஸ்தானோடு அவர்கள் உறவு கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் தேசிய எண்ணம் கொண்ட முஸ்லீம்களும் இருக்கிறார். என்னங்க, இப்போ கொஞ்சம் முஸ்லீம்கள் அவங்க மத்தியில இந்த பிஜேபியினுடைய செயல்பாடு, இப்போ முஸ்லீம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல தொகுதிகள்ல உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு. குஜராத் முஸ்லீம்கள் ஓட்டு அது பிஜேபிக்கு நிறைய கிடைக்குது. இப்ப கேரளா அதுக்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, புரியுதுங்களா?
அங்க அப்துல் கலாமுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப குறைவு. அங்க வந்து ஆஹா. இந்த கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் வந்து முஸ்லிம் மக்களை ஒரு இன்செக்யூரிட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாத்தணும். அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் மிக அதிகமாக அங்கே அவங்களும் 20% மேல இருக்காங்க. ஸோ அப்ப இவங்க 20, அவங்க 26, 46 ஆகி போச்சு. மீதி இருக்கிற 54% மலையாளிகள், அதாவது இந்துக்கள். ம். அவங்க வந்து பல பிரிவா இருக்காங்கம்மா. கம்யூனிஸ்டுகளா இருக்காங்க. அப்புறம் நாயரா இருக்காங்க. அப்புறம் ஈழவாவா இருக்காங்க. அதுல ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு கட்சி. என்னங்க. இப்பதான் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் கம்யூனிஸ்டுகளுடைய அந்த அராஜக ஆட்சி. கம்யூனிஸ்டுக்கு மாற்று காங்கிரஸ்ன்னு என்ன பண்றாங்க? இப்படித்தான் மாத்தி மாத்தி எப்படி தமிழ்நாட்டுல திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுகன்னு இப்படி போட்டிட்டு இருக்காங்களோ, அது மாதிரி அங்க எல்டிஎஃப், யுடிஎஃப் மாத்தி மாத்தி வரும். ம். அதுல பயனடைகிறது யாருன்னா முஸ்லீம் லீக் பயனடையும். புரியுதுங்களா? சோ அங்க இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இந்த நிலைமையில அமைப்பு ரீதியா நாங்க இந்தியாலேயே ஆர்எஸ்எஸ் அதிகம் சாக்காக்கள் இருக்கிற இடம் எதுன்னா கேரளா. கேரளா தான். ம். ஒரு சாக்காக்கள் கிடையாது. அதிகமா ஷாக்கா எங்க இருக்கு? கேரளா. கேரளால தான். ஆமா. நாங்க தொண்டர்கள் அப்படின்னா பலம். கேரளால ஏராளமான பேர் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் கம்யூனிஸ்டுகளால படுகொலை ஆமா. பல தொண்டர்கள். அதாவது குருஜியே தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் வந்து எப்பவுமே அவங்க வந்து ஒரு ரத்த வெறி கொண்டவர். தங்க இயக்கத்திலிருந்து ஒரு வெளியே போய் வேற ஒரு கட்சியில சேர்ந்துட்டானா அவன் கொன்று அழித்தொழிப்பு. அதுதான் என்னங்க பினராயி விஜயன் மேலேயே அப்படி ஒரு வழக்கு. அந்த காலத்துல பினராயி விஜயன் அவருடைய அந்த சொந்த ஊர்ல எங்க ஆர்எஸ்எஸ் தொண்டர் ஒருவரை கொலை செய்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவர் தான் அவர். அது மாதிரி இப்ப இவங்க கையில இருக்கு. ஏறத்தாழ எங்க தொண்டர்கள் நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் முழுமையார் ஊழியர், ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள். கேரளால வந்து எங்க சங்கம் வளர்ந்து இன்னைக்கு வந்து முதல்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப கூட கேரளால ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தன் குதிச்சான்னா சாக்கால தான் குதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு அமைப்பு வலிமையா இருக்கு. ம். மக்கள் இயக்கமா நாங்க இருக்கோமா அப்படின்னா இன்னும் இல்ல. அதுக்கு காரணம் இன்னும் மலையாளிகள் மத்தியில விழிப்புணர்வு நிறைய வரணும். கொஞ்சம் இப்ப கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்திருக்கு. கிறிஸ்தவர்கள் மத்தியில அவங்க லவ் ஜிகாத்தால நிறைய பாதிக்கப்படுறாங்க. கன்வர்ட் சபைகள் வந்து இன்னைக்கு பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. இப்பதான் செலிபிரிட்டிஸ் நிறைய வந்து பிஜேபியில சேர்றாங்க. கடந்த முறை தேர்தல்ல ஒரு முதல்வர் வேட்பாளரா அவரு சென்னை அந்த இவரை நிறுத்தணும். என்னங்க இந்த என்ன சொல்றது சென்னையில நிறைய இந்த மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் பண்ணார் இல்லையா? அவரை ஒரு நல்ல சிஎம் கேண்டிடேட் நிறுத்தணும். இந்த வாட்டி சுரேஷ் கோபி அவர்கள் வந்திருக்காரு இல்லையா? அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி. மோடிஜியே போய் அதுல வந்து கலந்துகிட்டாரு. ம். அது தொடர்ந்து அங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அவங்க வந்து அடக்குமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்க போய் எங்க தலைவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் போய் ஒரு தேசிய கொடி ஏத்தினாருங்கிறதுக்காக அந்த ஸ்கூல் மேல எல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க. என்னங்க பினராயி விஜயன் வந்து கொஞ்சம் அரகண்டா நடந்துக்குவாரு. அதே மாதிரி ஐயப்ப பக்தர்கள் மீது அவங்க கடைபிடிக்கக்கூடிய சமீபத்துல ஆமா. இதெல்லாம் வந்து கேரள மாநிலம் ஏற்படுத்தி இருக்கு. அங்க இன்னும் வெற்றி சாத்தியப்படணும். காரணம் என்ன? கேரள மாநிலம் இப்போ ஹிந்து மைனாரிட்டி மாநிலமாக மாறிவிட்டது. மலையாளி மைனாரிட்டி மாநிலமாக மலையாள தேசம் மாறிவிட்டது. இந்துக்கள் தான் மலையாளிகள், மலையாளிகள் தான் இந்துக்கள். புரியுதுங்களா? அவங்க தான் இதுக்கு இருக்க முடியும். ஒரு கிறிஸ்தவன் தன்னை எப்படி மலையாளின்னு சொல்லிக்க முடியும்? ஒரு முஸ்லீம் தன்னை எப்படி மலையாளின்னு சொல்லிக்க முடியும்? அது ஏதோ தப்பு அது. அது அது வந்து அதை வந்து இன்னும் வளர்த்து எடுக்கணும், மாற்றி எடுக்கணும். அதனால கேரள மாநிலத்துல இந்த முறை நம்ம சில இடங்கள்ல வெல்லலாம் அப்படிங்கிறாங்க. குறிப்பா நீங்க சொல்லக்கூடிய சுரேஷ் கோபி, ஆமா. திருவனந்தபுரத்துல இது மாதிரி சில இடங்கள்ல ஜெயிக்க முடியும். இப்ப கேரள மாநிலத்துல இப்ப அண்ணாமலை சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. ஆமா. நல்ல வரவேற்பு ரோட் ஷோக்கெல்லாம் நல்ல வரவேற்பு ஆமா. இருந்தது. நாளைக்கு கூட நான் இந்த அகழி பகுதியில பிரச்சாரத்துக்கு போறேன். ஓ. எங்களுக்கு பக்கம் தானே. ஆமா. ஆமா. அதனால பாலக்காடு நாங்க எல்லாம் கைப்பற்றி இருக்கோம். இருந்தாலும் அங்க ஒரு பார்லிமெண்ட் எம்பி வரணும். இந்த முறை அதுக்கான முயற்சிகள்ல இருக்கும். நீங்க பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம கூட இருக்கு. ஆமா. ஆந்திரா, தெலுங்கானா இந்த 2 மாநிலத்திலுமே நமக்கு ஒரு நல்ல வலுவான கூட்டணி இருக்கு. என்னங்க ம். ஆந்திராலையும் சரி, தெலுங்கானாலையும் சரி நாம வந்து ஒரு குறிப்பிட்ட வெற்றியை நம்ம பெற முடியும். இந்த அதனால வாட்டி தென்னிந்தியா முழுமையாக நாம வந்து கால் ஊனியிருக்கோம். அதனால இந்த 2024 இந்த தேர்தல் தென்னிந்தியா பிஜேபி வந்து ஒரு வடநாட்டு இயக்கம் அப்படின்னு சும்மா இந்த திமுக காரன் பேசிட்டே இருப்பான். நீங்க பாருங்க 2026 தேர்தல்ல தமிழ்நாட்டுல நம்ம ஆட்சி நம்ம கூட்டணி தான். ஒண்ணு கூட்டணி ஆட்சி இல்லைன்னா பிஜேபி தனித்து ஆட்சி அமைக்கும். ஏன்னா நாங்க 15% கிராஸ் பண்ணிடுவோம். எல்லா கருத்து கணிப்பும் அப்படிதான் இருக்கு. ஒரு 8, 9 இடத்துல வெற்றி பெறுவோம்னு தான் இன்னைக்கு கூட கருத்து கணிப்பு வந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த கனவு மெய்ப்பட வேண்டும் சார். 10% கடந்துட்டோம்னாலே
எல்லாம் பிஜேபி நல்ல கட்சின்னு தான் நினைக்கிறான். ஆமா. ஏடிஎம்கேல இருக்கு, டிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில பல நேரத்துல என் கூட பேச அவங்களே சொல்றாங்க, பிஜேபி மோடிஜி மாதிரி யாருங்க இப்ப இந்தியாவுக்கு பண்ண முடியும்? ஏதோ இவங்க முட்டாள்தனமா தேவையில்லாம திமுக காரன் வந்து இந்த மோடி எதிர்க்கிறத எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தப்பு அப்படின்னு திமுகவினரே நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அதனால ஓட்டு டிரான்ஸ்பர் நிறைய ஆயிருக்கு. பிஜேபிக்கு நல்ல ஒரு வாக்கு வங்கி உருவாயிருக்கு. அவர் அண்ணாமலை எண்மண் யாத்திரை மூலமாக ஒரு ஆமா. பெரிய எழுச்சி எழுச்சி. நல்லா வந்திருக்குமா. அதனால நீ ஒரு நான் தான் சொன்னேன், ஒரு மேஜிக் நடந்திருக்குது. 26ல நிச்சயமா நாங்க ஆட்சியை கைப்பற்றுவோம். சார் பாரதியின் வரிகள் தான் ஞாபகம் வருது எனக்கு. கனவு மைப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க சொல்ற அந்த எண்ணங்கள்ல நம்மளுடைய பாரத பிரதமரோட அந்த செயல்கள்ல இது எல்லாமே வெளிப்படுது. 2026ல தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அப்படின்னு கேட்கும்போதே அது வந்து ரொம்ப இனிமையான விஷயமா, ஒரு நல்ல விஷயமா தெரியுது. சார் இதுக்கப்புறமா நம்மளுடைய பாரத பிரதமர் இவருக்கு வந்து எவ்வளவு தொலைநோக்கு சிந்தனை இருந்தாலும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணாலும் இவருக்கு எப்படியாவது ஒரு மத சாயம் பூசணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய குரூப் இந்த நரேட்டிவ் செட்டிங் இந்த எலெக்ஷன்ல அவங்களால பண்ண முடியல. முன்னாடி நீட் இன்னும் பல விஷயங்கள் அவருக்கு வந்து டிமானிட்டைசேஷன் நீட்னு என்னென்னவோ கொண்டு வந்து பார்த்தாங்க. 2014 தேர்தல்ல அவரை மரண வியாபாரின்னாங்க சோனியா காந்தி. இல்லைங்களா? இந்த அம்மா ஜெயலலிதா மோடியா லேடியானுது. 2000 மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு வரும்போது அப்போ நரேந்திர மோடியை வந்து சௌக்கிதார்னா சோர் அப்படின்னாங்க. புரியுதுங்களா? அதுவே தாக்கிருச்சு. ஆமா. இல்லைங்களா? அதே மாதிரி இப்ப இந்த எலெக்ஷன்ல அவங்க வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சு என்ன நேத்து ஒரு பண்ணிருக்காங்கன்னா, ராஜஸ்தான்ல ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சு அவர் சொன்னது வந்து ஊடுருவியவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை தெளிவா சொல்லியிருக்காரு. விச் லிட்ரலி மீன்ஸ் இப்ப என்ன மாதிரி அரசியல் புரிதல் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கூட மியான்மர்ல இருந்து வரக்கூடிய ரோஹிங்கியாஸ் சொல்றாரு ஊடுருவி எல்லை வழியா இல்லீகலா வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி எனக்கு பெரிய அரசியல் புரிதல் கிடையாது. ஆனா எனக்கு கூட அப்படிதான் புரியுது. ஏன்னா உலகத்துல எந்த ஒரு நாடுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லை தாண்டி இல்லீகலா வரவங்களை அலோவ் பண்ணாது. உதாரணத்துக்கு அமெரிக்காவே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரம்ப் வந்து நான் செவரே கட்டுவேன் பக்கத்துல வந்து மெக்சிகோல இருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் சொன்னாரு. சோ அத ஒரு பூதாகாரமான விஷயமா எடுத்துட்டு போறாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா அது வந்து அப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்றதுக்கு அர்பன் நக்சல்ஸ் முயற்சி பண்றாங்க. அவங்க காங்கிரஸை பயன்படுத்துறாங்க. அர்பன் நக்சல்ஸ் உடைய பிடியில இன்னைக்கு காங்கிரஸ் மாட்டிக்கிச்சுங்க. தேச விரோதிகளின் பிடியில காங்கிரஸ் மாட்டிக்கிச்சுங்க. பாவம் ராகுல். அவர் ராகுல வந்து கொண்டு போய் இந்த ஜேஎன்யூல கொண்டு போய் பேச வச்சு, எங்க காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை என்னங்க? வந்தே மாதரம். காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை என்னங்க? இந்திய தேசியம், ஒன்றுபட்ட இந்தியா. இவங்கெல்லாம் போய் துக்குடா துக்குடாவா இந்தியாவை துண்டு துண்டா உடைப்பாங்கிறவங்ககிட்ட கொண்டு போய் அவன் கையில இப்ப காங்கிரஸ் கட்சி மாட்டிக்கிச்சு. கிறிஸ்டியன் மிஷனரிஸ், பிரிவினைவாத மிஷனரிஸ், இத்தாலி மாஃபியா கையிலையும் என்னங்க இந்த அர்பன் நக்சல்ஸ் கையிலையும் காங்கிரஸ் மாட்டிக்கிச்சுங்க. அவங்க வந்து என்னன்னே தெரியாம இதை எழுதி கொடுக்குறாரு. அவர் ராஜீவ் வந்து ராகுல் வந்து ராஜீவ் மகன் அவர் வந்து இப்போ இவங்க எழுதி கொடுக்கறத அவர் அப்படியே பேசுறாரு. எங்க மோடிஜி பேசுறது வேற. மன்மோகன் சிங் மிக தெளிவா பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியாவின் இயற்கை வளங்களில், இந்தியாவினுடைய ரிசோர்சஸ் சொத்துக்களில், வளங்களில் முதல் பங்கு முஸ்லிம்களுக்கு. இது ஒரு பேசினார். ராகுல் என்ன சொன்னார்னா, இதையெல்லாம் நாங்க வந்து இந்த இந்துக்கள் கிட்ட இருக்கு இல்லையா, இந்த இந்தியர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சொத்து, இது எல்லாம் புடுங்கி நாங்க மைனாரிட்டி கொடுப்போம். அத வந்து அவர் வந்து மோடிஜி அதை அதை வந்து சொன்னார். அந்த உண்மையை மோடிஜி வெளிப்படுத்துறாரு. இந்த மாதிரி மன்மோகன் சிங் சொன்னாரு, இந்த மாதிரி ராகுல் பேசியிருக்காரு. இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, நம்முடைய பெரும்பான்மை மக்களுடைய இந்தியர்களுடைய இந்த சொத்துக்கள் இதையெல்லாம் வந்து அவங்க ஊடுருவல்காரர்கள், அதிக குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள், சட்டவிரோத குடியேற்றம். இப்போ ரோஹிங்கியா அப்படின்னா அவங்க வந்து சட்டவிரோத குடியேற்றம். வங்கதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஊடுருவல்காரர்கள். அவங்க இங்க வந்து இவங்களுக்கெல்லாம் ஓட்டர் லிஸ்ட், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கி கொடுத்தது யாரு? கம்யூனிஸ்ட் கட்சி. மேற்கு வங்கத்துல கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தபோது அவங்க அதை ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப மம்தா பானர்ஜி நேரடியாகவே அவங்க வந்து ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அஸ்ஸாம்ல காங்கிரஸ் அந்த மிஸ்டேக் நிறைய பண்ணுச்சு. காங்கிரஸ்காரன், கம்யூனிஸ்ட்காரன், மம்தா பானர்ஜி இவங்க எல்லாம் வந்து ஊடுருவல்காரர்களுக்கும் சட்டவிரோத குடியேற்றக்காரர்களுக்கும் அவங்க உறுதுணையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்தியாவுடைய வளங்கள்ல, இந்தியாவுடைய ரிசோர்சஸ் சொத்துக்கள்ல முதல் பங்கு அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம்? இந்த உண்மையை மோடிஜி வெளிப்படுத்தினாரு. தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாரு.
அத வந்து இவங்க என்னன்னா இந்திய முஸ்லிம்களுக்கு எதிரா பேசின மாதிரி அவங்க வந்து சித்தரிக்கிறாங்க. மோடிஜியினுடைய கடந்த 9 ஆண்டு கால ஆட்சியில ஏதாவது ஒரு முஸ்லீமுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க. இன்னைக்கு காஷ்மீர் முஸ்லீம்கள் வெறும் டெரரிஸ்டா இருந்த அந்த பகுதியில இன்னைக்கு நிறைய டூரிஸ்ட் போறாங்க. G20 கண்ட்ரிஸ் மாநாடு நடக்குதுமா ஆமா. இல்லைங்களா? ஸ்ரீநகர்ல. ஆமா. எந்த முஸ்லீம் பாதிச்சிருக்கிறாங்க? எவ்வளவு பேர் மனம் திரும்பி இருக்காங்க? மணிப்பூர்ல எத்தனையோ தீவிரவாதிகள் அவங்க ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு அமித்ஷா கிட்ட ஆயுதங்களை ஒப்படைச்சு இயல்பு ஆமா. வாழ்க்கைக்கு திருப்பி தீவிரவாதம் பயங்கரவாதம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இவங்க வேணும்னே வந்துங்க இந்த நேரத்தில் செட் பண்ண முயற்சிக்கிறாங்க. அது மக்களுக்கு தெரியும். வந்து இந்த அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுதுங்கிற மாதிரி இந்த அர்பன் நக்சல்ஸ் காங்கிரஸை ஒரு ஆயுதமாக மாற்றிக்கொண்டார்கள். அதை விட காங்கிரஸை விட இவன் திமுகவையே பிடிச்சிட்டான். கருணாநிதி இருந்த வரைக்கும் அவனால திமுகவை வீரமணினால கைப்பற்ற முடியல. கருணாநிதி இருந்த வரைக்கும் என்னங்க இந்த கம்யூனிஸ்ட்காரனால திமுகவை கைப்பற்ற முடியல. திமுகவை கைப்பற்றுவது என்றால் அமைப்பு ரீதியாக அல்ல, சிந்தனை ரீதியா. சித்தாந்த இன்னைக்கு ரீதியா. சித்தாந்த ரீதியா வந்துங்க நீங்க திமுக ஆட்சி கிடையாதுங்க. அவரே சொல்றாரு ஈவேர ஆட்சி, இது சிஎஸ்ஐ ஆட்சி. என்னங்க கருணாநிதி இருந்திருந்தாருன்னா அவருக்கு தெரியும் எந்த இடத்துல வீரமணியை வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருப்பாரு. என்னங்க எந்த இடத்துல இந்த கம்யூனிஸ்ட்காரனை வைக்கணுமோ அதுக்கு கருணாநிதிக்கு தெரியுங்க. புரியுதுங்களா? இந்த ஸ்டாலின் ஒரு தத்திங்க. இவர் வந்து இது நடக்கக்கூடியது அர்பன் நக்சலுடைய ஆட்சிமா. இந்த திராவிட மாடல்ங்கிற வார்த்தை, ஒன்றியம்ங்கிற வார்த்தை ஏன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏன்னா அண்ணாவுக்கு தெரியாதா அது ஒன்றியம்னு? அண்ணாதுரை தெரியாதா? கருணாநிதிக்கு தெரியாதா? அது என்னப்பா நீ ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் நீ இந்திய அரசு மத்திய அரசுன்னு பேசிட்டு வந்த உடனே இந்த கம்யூனிஸ்ட்காரன் வந்து உட்கார்ந்துக்கிட்டான், அவன் எழுதி கொடுக்குறான், நீ இந்தியா ஒன்றியம்ங்கிறிய. புரியுதுங்களா? இது வந்து ரொம்ப தப்பு. நீங்க வந்து இந்த இவங்க தான் இப்படி எழுதி கொடுத்தது. இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தான் இந்த உதயநிதி கூப்பிட்டு என்னங்க அவன் ஒரு மாநாடு போடுறான், சனாதன ஒழிப்பு மாநாடு. அதுல ஏதோ எழுதி கொடுக்குறான். அதை உதயநிதி போய் என்னமோ பெரிய சனாதனத்தை நான் கொசு டெங்குன்னு பேசுறான். இதனால யாருக்கு பாதிப்பு? யார் பலன் அடைகிறான் பாருங்க. திமுகங்கிற அந்த மக்கள் இயக்கத்தை யார் பயன்பெறா? இந்த அர்பன் நக்சல்ஸ் பயன்படுத்திக்கிறான். நல்லா கரெக்டா உதயநிதியை பயன்படுத்துறான். உதயநிதி மூலமா சொல்ல வைக்கிறான். அவன் கம்யூனிஸ்ட்காரன் ராகுல் மூலமா பேச வைக்கிறான். சர்ச் பயங்கரவாதிகள் அவங்க என்ன பண்றாங்க? அவங்க காங்கிரஸை பயன்படுத்துறாங்க. இஸ்லாமிய பயங்கரவாதிகள் காங்கிரஸை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால இந்த திமுக, இந்த காங்கிரஸ் இவங்களை எல்லாம் இந்த அர்பன் நக்சல் தேச விரோதிகள், பிரிவினைவாதிகள் பிடியில் இருந்து என்னங்க ரொம்ப ஆபத்தான ஆட்கள். நாம திமுகவை எப்ப வேணா தோக்கடிச்சுக்கலாம். நம்ம சித்தாந்தம் வேற, அவங்க சித்தாந்தம் வேற. அரசியல் ரீதியா அவங்களை தோக்கடிக்கலாம். அரசியல் ரீதியா நம்ம அவங்களை எதிர்கொள்ளலாம். இவனுக்கு இருக்கா பாருங்க ஆபத்தான. இவனுங்க எல்லாத்துலயும் ஊடுருவி காங்கிரஸ்லயும் ஊடுருவி கைப்பற்றி இருக்கான். இங்க தமிழ்நாட்டிலையும் ஊடுருவி கைப்பற்றி இருக்கிறான். இதை நம்ம முறியடிக்கணும். அதை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். உங்க ஊர்ல அமெரிக்கால இந்த பெட்னான்னு ஒரு அமைப்பு இருக்கு. இவனுக்கு இதேதான் வேலை. இதேதான் வேலை. தமிழ்ங்கிற போர் அவனுக்கு வந்து ஊடுருவி வள்ளுவர் வந்து கிறிஸ்துவர் அப்படின்னு பெட்னா அவன் தான் கிரியேட் பண்ணாங்க. புரியுதுங்களா? இவங்களை எல்லாம் நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அமெரிக்கால இருந்து தான் நிறைய இந்த சக்திகள் வந்து இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள வந்து வேலை செய்யுது. இன்னொரு பக்கம் அமெரிக்கால இருந்து அண்ணாமலைக்கு வேலை செய்யறதுக்கு ஆளுகளும் வருது. இன்னொரு பக்கம் என்னங்க இந்த வேலைகளும் நடக்குது. அதனால இதையெல்லாம் பார்த்து நம்ம சரி ரொம்ப மகிழ்ச்சிமா. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம் ஒண்ணு குடுத்திருக்காரு. அது வந்து வெல்த் ரீடிஸ்பர்ஸ்மென்ட். அதாவது இருக்கிறவங்க கிட்ட புடுங்கி இல்லாதவங்க கிட்டலாம் அந்த எம்ஜிஆர் பாட்டுல எல்லாம் வருமே. அந்த மாதிரி ஒரு திட்டம் சொல்லியிருக்காரு. அந்த திட்டம் அதாவது மாதம் வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்களுக்கு கூட ரூ. 8,500 குடுக்குறேன். குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் வருஷத்துக்கு ரூ. 1,00,000 குடுக்குறேன். இந்தியாவினுடைய பாப்புலேஷன் என்ன? இதனால நமக்கு என்ன ஃபைனான்சியல் பர்டன் வரும்? அப்படின்லாம் அவர் யோசிச்சாரா? கணக்கு பண்ணாரா? எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரியான இந்த எப்படியும் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வரப்போறது இல்ல. ராகுல் காந்தி பிரதமர் ஆக போறது இல்லன்னு அவருக்கு தெரிஞ்சாலும், ஒருவேளை இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்ததுன்னா, இந்தியாவினுடைய நிலைமை என்ன ஆகும்? இவரோட இந்த வாக்குறுதிகள் பத்தின உங்களுடைய கருத்து சார். ஆமா, அது திராவிட மாடல் வாக்குறுதி தான்மா. திராவிட மாடல் வாக்குறுதி என்ன? அந்த காலத்துல அண்ணாதுரை ஆரம்பிச்சாருமா. என்ன தெரியுமா? ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு. அப்ப ஈவேரா தான் கேட்டாரு. எப்படிப்பா சாத்தியம்? படியரிசி திட்டம் எப்படி சாத்தியம்? இல்ல 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னாரு அண்ணாதுரை. அப்புறம் அந்த 1 படி அரிசி கூட போடல. இந்த இலவசங்கள், கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள். நம்மால் இருக்காரு கமலஹாசன். அவர் தான் சொன்னார் குடும்ப தலைவி இல்லைங்களா? அதான் திமுக கார மகளிருக்கு 1000 ரூபாய். அதைத்தான் இன்னைக்கு ராகுல் அகில இந்திய அளவுல சொல்றாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் அழிவுக்கான அறிகுறி. எப்படி கொடுக்க முடியும்? பேஸ்புக் பார்த்து வேலை இல்லாம வாட்ஸ்அப்ல இருந்தாலே அவனுக்கு மாசம் 2000 ரூபாய். நீ ஏன்
இப்ப நம்ம தலைவர் மோடி வந்து குஜராத்ல பிரச்சாரம் பண்ணாரு. என்ன, நான் இலவச மின்சாரம் கொடுக்கிறேன். ஆனா தடையற்ற மின்சாரம் கொடுக்கிறேன். ம். நாங்க இலவச திட்டங்கள சொல்லியா வந்திருக்கிறோம். இப்போ மோடியின் கேரண்டி என்ன? நாங்க வந்து மின் கட்டணம் இல்லாத சூழலை உருவாக்குறோம். எப்படி? அறிவியல் சோலார் பூர்வமா. பேனல்ஸ். சூரிய சோலார் மின்சாரம். பேனல்ஸ் சொல்லியிருக்காரு. அதுக்கு மானியம் கொடுப்போங்கிறார். இல்லைங்களா? மின் கட்டண பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இல்லையே. அதானே நிரந்தர தீர்வு. ஆமா. அதே மாதிரி எத்தனால் எரிபொருள். அதை அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோங்கிறாரு. ஆமா. பெட்ரோல், டீசல். நம்ம மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். விவசாயிகள டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கும் வாழ்வாதாரம் இல்லை எத்தனால் இயற்கை எரிபொருள் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். பயோஃபியூயல் அலையன்ஸ் நம்ம தானே உருவாக்கியிருக்கோம் G20 மாநாட்டுல. விவசாயிகள் மூலமாக சமையலறைக்கே விநியோகம். இது வந்து மோடியினுடைய கேரண்டி. அதே மாதிரி இணைப்பு இல்லைங்களா? நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு. இதெல்லாம் தான் மோடியினுடைய கேரண்டி. நீ என்னடா கேரண்டி கொடுக்குறனா? நீ Facebook பார்த்துட்டு வீட்டுல உட்கார்ந்திருந்தாலே உனக்கு மாசம் 1000 ரூபாய்னா நீ சோம்பேறிகளை ஊக்குவிக்கிறன்னு அர்த்தம். சார் இதெல்லாம் 8500 சார். ஏங்க? 8500 சொல்லியிருக்காரு. இப்படி அது என்னமோ கணக்கு போட்டு சொல்றாரு. இப்ப நம்ம விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? நேரடியா அவங்க 3 வங்கி டேர்ம். கணக்குல ஆமா. டைரக்ட் பெனிஃபிஷியரி ட்ரான்ஸ்ஃபர்லாம் அனுப்புறோம். ஏற்கனவே 1 கோடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. 3 கோடி வீடுகள் கட்டப்படும். இல்லைங்களா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு திட்டத்துல 3 கோடி வீடுகள் கட்டுவது. இதெல்லாம் நம்ம வந்து ஆக்கப்பூர்வமா சொல்றோம். அதுக்கான பட்ஜெட் இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கான சோர்சஸ் இருக்கு நம்ம கிட்ட. இல்லைங்களா? ஏற்கனவே பிஜேபி கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 256மே அத்தனையும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. கடந்த தேர்தல்ல நம்ம கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இருக்கு இல்லையா? அது முழுமையா நிறைவேற்றி இருக்கிறோம். இப்ப நாம வந்து மோடியின் கேரண்டின்னு கொடுத்திருக்கிறோம். அகில இந்திய அளவிலையும் தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலமும் தனியா தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கோம். அது போக மோடியினுடைய வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதியில தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. இது வந்து நிறைவேற்றக்கூடிய சாத்தியம் உள்ளதுதான் நாம வந்து சொல்லியிருக்கிறோம். புரியுதுங்களா? மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம கேரண்டி கொடுக்கிறோம். ஆனா இவங்க வந்து பசப்பு வார்த்தைகள், கவர்ச்சி வாக்குறுதிகள், இலவசங்கள் இதை வச்சுட்டு இன்னும் இந்தியாவை பிச்சைக்கார நாடா மாத்துறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. அது கனவுலையும் நடக்காது. சார், இது வரைக்கும் உங்களுடைய ஏக்தா யாத்திரை காலம், அதாவது ஒரு 32 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து அன்னைக்குலேருந்து நீங்க பார்த்த நரேந்திர மோடி எப்படி இருந்தாங்க? நீங்க சொன்ன மாரி இன்னைக்கு வந்து அவர் மிகவும் முதிர்ச்சி அடைந்து, அதாவது வயதுல முதிர்ச்சி இல்ல, அரசியல்ல, சிந்தனையில, அவருடைய செயல்பாடுகள்ல ஒரு மிகப்பெரிய முதிர்ச்சி அடைஞ்சு, இன்னைக்கு எப்படி மாறியிருக்காரு? இன்னைக்கு எப்படி வந்து உலகம் வந்து இந்தியாவ விஸ்வகுரு அப்படின்னு ஏத்துக்கிற அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. மோடி 3.0ல அவர் நமக்கு குடுக்கக்கூடிய அந்த கேரண்டி என்ன? கேரண்டிங்கிறது வந்து நிச்சயமா நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதற்கான வழிமுறைகளையும் ஏற்கனவே அவர் வந்து உருவாக்கிட்டு தான் இப்போ சூரிய ஒளி அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பட்ஜெட்ல ஏற்கனவே 1 கோடி வீடுகளுக்கு அதுக்கான அலோகேஷன குடுத்துட்டாரு. குடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் இத நான் பண்ண போறேன். ஆச்சுங்களா? அது மட்டுமல்ல, இந்தியா பொருளாதார ரீதியா 9 ஆண்டு கால மோடியினுடைய ஆட்சியில நாம வந்து 5வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு வந்திருக்கோம். ஜப்பான் இதையெல்லாம் பின்பற்றி நம்ம அவர் வந்து என்னங்கிறாருன்னா முதல் இடத்துக்கு கொண்டு வருவோம். நியாயமான விஷயம். இந்தியாவால முடியும். அதே மாதிரி இந்த கார்பனைசேஷன் உலகத்துல புவி வெப்பமயமாதல் என்னங்க இது அது சம்பந்தமாகும். இன்னைக்கு என்னன்னா இது மோடிஜி கிட்ட இந்த பிரச்சனையை பூ உலகின் அதாவது ஒரே பூமி, நாம வந்து ஒரே குடும்பம், ஒரு பூமி ஒரு குடும்பம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில நாம வந்து இன்னைக்கு இந்த பூ உலகின் நண்பர்கள் யாருன்னா நம்ம தான். இந்த பூ உலகின் பாதுகாவலன் யாருன்னா நம்ம தான், இந்தியா தான். அதுக்கு காரணம் மோடிஜி தான். 2070ல இந்தியா நெட் ஜீரோ, அதாவது இந்தியாவில இருந்து கார்பன் எமிஷனே இருக்காது அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை வந்து COP28 மீட்டிங்ல துபாயில போய் கொடுத்திருக்காரு. அடுத்த 35 வருடங்கள் கழித்து என்னுடைய நாடு எப்படி நம்ம இருக்கும்? தான் பண்ண போறோம். ஆமா. அவர் அடுத்த 35 வருடங்கள் இருப்பாரா அப்படின்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனா அடுத்த 35 வருடம் கழிச்சு 35 வருடங்கள் கழிச்சு என் நாடு எப்படி இருக்கும், எப்படி இருக்கணுங்கிற அந்த இந்தியா கனவு உலகின் குருவாக, குருநாடாக, திருநாடாக பரம்வைபவன். நிச்சயமா நல்லது நடக்கும், மாற்றங்கள் உருவாகும். நீங்க வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இந்திய நம்முடைய தேசத்தின் மீது பற்று. நீங்க அமெரிக்கால இருக்கீங்க, அமெரிக்க நாட்டினுடைய பற்றாளர்களா இருப்பீங்க. ஆனா அதே நேரத்தில் நம்முடைய தாய் நாடான நம்முடைய பாரத தேசத்துல குறிப்பா தமிழ்நாட்டுல நான் வந்துங்க ஓரளவுக்கு நீங்க அமெரிக்கா முழுக்க பாத்தீங்கன்னா இந்திய மக்களை, இந்திய வம்சாவளியினரை ஒருங்கிணைப்பு RSS பல இயக்கங்கள் வேலை செய்து. ஆனா இந்த தமிழ் பேசும் இந்துக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க மத்தியில
பக்தி இருக்கு, கோயில் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா, அவங்க மத்தியில இந்த சனாதன இந்து தர்மத்துக்கு ஆபத்து, இத பாதுகாக்கணும். அந்த உணர்வோடு வேலை செய்யக்கூடியவங்க குறைவா இருக்காங்க. அவங்க மத்தியில இந்த திமுக, அதிமுக, அந்த கிறிஸ்டியன் மிஷனரீஸ் அவங்க தான் தமிழ் போர்வையில இந்த ஃபெட்னா மாரி இயக்கங்கள் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அத முறியடிக்கிறதுக்கு நாமெல்லாம் ஒருங்கிணைக்கணும். வேலைகள நீங்க செய்யணும். நாங்க அதுக்கான எல்லா விதமான ஒத்துழைப்பும் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். சார் உங்க நேரத்த செலவழிச்சு எங்க தளத்துக்கு வந்து இந்த மாரி கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.